சார் வணக்கம் சார். சார் நிஜமாகவே சொல்லணும்னா ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஜென்ரேஷன் டேரக்டர்ஸோட, அதுவும் உங்கள் முன்னாடி உட்காந்து பேசுகிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆக்சுவலாக இவர் ஆரம்பத்தில் இவர் 2-3 கேள்வி கேட்கலான்னு நினச்சேன், அது அவரே கேட்டுட்டாரு. என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி சேது படம்லாம் வந்து என்னால் தேட்டர்லலாம் பார்க்க முடியல. அப்போ 7வது 8வது படிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ சேதுவும் சரி நந்தாவும் சரி அப்போது தேட்டர்ஸில் போய் இருப்பாங்களே. ஆனால் அதுக்கு அடுத்த பிதாமகன்லாம் வந்து தேட்டரில் தான் சார் பார்த்து ரொம்ப ரசித்து கொண்டாடி அதோட பாதிப்பில் தான் நாங்கள் எல்லாருமே இயக்குனர் ஆகியிருக்கோம். என்னோடய கேள்வி என்னென்னா சார், சினிமாவை தாண்டி பாலா அப்படின்ற ஒரு நபர் பள்ளி பருவத்துலேயும் சரி இல்லை கல்லூரி பருவத்துலேயும் சரி அந்த லவ் மேட்டர்லாம் நான் வச்சுருந்தேன் கேட்கலான்ட்டு அவசரப்பட்டு. அப்போது உங்களை பாலா அப்படின்ற நபர் யார் சார்? அவருடைய, ஏன்னா சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ பார்த்துட்ருக்கிற பப்ளிக் எல்லாருக்குமே தெரியும் இந்த நபர்னால் இப்படி தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும் இல்லை, நான் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த மாதிரி நீங்கள் யாருன்னு உங்களை வெளியே சொல்லணுன்னா எப்படி சார் நீங்கள் இது பண்ணுவீங்க? ஒரே வார்த்தை தான், தண்டம் சார். இல்லை சார், அப்படின்னா நாங்களாம் எப்படி சார் இங்கே உட்காந்துருப்போம் சார்? உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஒரு ஆசையோடு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சார். பாலா அப்படின்ற ஒரு நபர் வந்து இப்படி தான் வெளியே இமேஜ் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏதாவது ஒரு வீடியோஸில் வந்துகிட்டே இருக்கும் இப்படி தான் சொல்லிட்டு எல்லாருமே வெளியே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது கிடையாது. இப்போ நீங்களே அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க. வெளியே ஒரு இமேஜ் இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல, அது இமேஜ் தான் இருக்குது, அது உண்மை இல்லை. அது நான் போத்திக்கிட்டு உண்மை என்னவா இருக்கும் சார்? அதுதான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எனக்கு. சிம்பிள். இப்படி ஒரு எலும்பு தோளுமாக இருந்துட்டு 200 300 பேர் 500 பேர் 1000 பேரை வந்து யூனிட்டில் வந்து நான் வந்து வேலை வாங்க முடியும்னா, அமைதியாக பேசினா வேலை வாங்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ நான் என்னவா நான் என்னை மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கிட்ட மாதிரி நடிக்கணும், ஒரு போர்வையை போற்றணும். அது என்னென்னா பயங்கர கோபக்காரன் மாதிரி. அப்படி போர்த்துக்கிட்டு நியாயமான கோபங்கள் தான், சும்மா அனாவசியமாக கோவப்படாமல் நியாயமான கோபங்களை நான் வெளிப்படுத்துகிற போது தான் எனக்கு அவங்க கண்ட்ரோல் ஆவாங்க, இந்த 500 பேர். அதனால் இது ஒரு போர்வை தான். கண்டிப்பாக சார், எங்களுக்கு தெரியும் சார் அந்த விஷயம் தெரியாதவங்க சிலர் இருப்பாங்க இல்லைங்களா? இப்போ நான் சொன்னது மூலமாக தெரிஞ்சிருப்பாங்களா? அப்படி தெரியல. இன்னொரு விஷயம் சார் என்னென்னா சார், 25 வருடம் உங்களுடைய இந்த கலை பயணத்தில் நீங்கள் பண்ண படங்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு அது பத்திரிக்கையிலையும் சரி இல்லை மக்கள்கிட்டேருந்து வர அவங்க பேசுகிற விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய அந்த கேரக்டர்ஸ் இல்லை நீங்கள் அவங்க சொல்கிற விஷயம் ரொம்ப கொடூரமான ஒரு விஷயமா படத்தில் இருக்கும். உங்களை இல்லை சார், கொடூரமான விஷயம் படத்தில் இருக்கும். இந்த மாதிரி டயலாக் பேசுவாங்க இப்படின்ற ஒரு விஷயத்த மட்டுமே தான் சொல்லி அதில் பாராட்டுறதா இருந்தாலும் அந்த மாதிரி விஷயந்தான் சொல்லுவாங்களே தவிர, எனக்கு என்னென்னா சார் உங்ககிட்ட ஒரு ஹியூமர் சென்ஸ்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ரொம்ப ஹியூமர் சென்ஸான ஒரு ஆள். இதை வந்து எல்லா படத்துலையும் கூர்ந்து கவனித்தா அந்த விஷயம் தெளிவாக தெரியும். ஆனால் அதை வந்து யாருமே இது வரைக்கும் பேசலை அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் என்றைக்காவது யோசித்து பார்த்துருக்கீங்க? யோசிச்சிருக்கேன். என்னோட அந்த அந்த டார்க் சைடில் இருக்கிற அந்த அந்த இப்போ இந்த நான் கடவுளே எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாற்றுத்திறனாளிகள் அடிச்சுக்கிற கமெண்ட்லாம் கூர்ந்து கவனித்தா அதில் பயங்கர ஹியூமர் இருக்கும். ஆனால் அதை கவனிக்க தவறிடுறாங்க. அதை வந்து ஒரு ஒரு நகைச்சுவை நடிகர் பேசுனா கவனிக்கிறாங்க, இதை தவற விட்டுறாங்க. அது அப்போ அவங்களுக்கு பழக்கம் இல்லை. இப்போ வந்து அவங்களுக்கு பழக்கம் ஆயிடுச்சு. இப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போல்லாம் இந்த கோட்டுக்காளி போய் ப்ரிவியூ தேட்டரில் தான் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கிளாப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து ஆடியன்ஸ் இன்னமும் தெளிவாகிட்டு இருக்காங்கன்றதை நினச்சா கொஞ்சம் பெருமையாக தான் இருக்குது. கரெக்ட் சார். அது மற்ற டேரக்டர்ஸோட விஷயம் வந்து அந்த எந்த இமேஜும் இல்லாமல் அவங்க பப்ளிக் போய் பார்க்குறாங்க சார். உங்களோட படம் வரும்போது பப்ளிக்கே எனக்கு தெரிஞ்சு ஒரு மைண்ட் செட்டோடு போய் பார்க்குறாங்க. அதனால தான் என்னமோ உங்களுடைய அந்த காமெடி அந்த ஹியூமர்ஸ் எதுவுமே அதை தாண்டி என்ன இருக்குன்றதுனால அதுலேயே கடந்து போயிடுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு இதில் இதை கடந்து இந்த ஹியூமரை கடந்து போயிடுறாங்க அப்படின்றதுல கூட எனக்கு பெரிய வருத்தம் இல்லை. காதலே இல்லாமல் ஒரு படம் எடுத்தான்னு சொல்லி ஒருத்தர் கூட சொல்லலை நான் கடவுள் படத்தில். அது எப்படி கவனிக்க தவறுனாங்க? அதில் காதல்னு எங்கே இருந்துச்சு? காதல்னு ஒரு வார்த்தை கூட கிடையாது. அது அந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் வருத்தம் உண்டு. ஆக்சுவலாக அது நான் கடவுள் சொல்லுவேன். ஏன்னா நான் கடவுள் படம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது
அந்த சாமியார் வேஷம் போட்டு எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அந்த பாட்டு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் அந்த சாங்கில் ஆக்சுவலாக என்னால் அது பார்க்கவே முடியல. அது ஒரு மாதிரி அவங்க அந்த சாப்பிட்ற கை இல்லாமல் அவங்க சாப்பிட்ற விஷயமோ அவங்களுடைய அந்த இது அந்த உடம்புகள் ஊனமுற்று இருக்கிறது அதையே பார்த்து நம்மளால் அதுக்கு ஒரு அது சகிப்புத்தன்மையாக அது எப்படின்னு சொல்ல தெரியல, அதை பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு அது படம் பார்க்கும்போது தான் ஒரு ஃபிலிம் மேக்கர் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு எவ்வளோ தூரம் அதை இன்வால்வ் ஆகி அதை அவங்கக்கிட்டேருந்து எப்படி இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக நான் திரும்பவும் அந்த படத்தை பார்த்து போகிறேன். முழுமையாக ஏற்கனவே ஜெயிச்சிட்டான், இப்போ முழுமையாக ஜெயிக்க போகிறேன். பரதேசி படத்தில் அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து ஹீரோயினை பற்றி கேட்டிருப்பாங்க. வேதிகா அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க நடிச்சிருப்பாங்க. எதுக்கு இந்த மாதிரி அழகான ஹீரோயின் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த மாதிரி படத்தில் இது சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ்ஸில் கேட்கும்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க யாருமே அழகு இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பீங்க. நாச்சியார் படத்துலேயும் வந்து ஜோதிகா மேடமையும் ஒரு மாதிரி ரஃப்பாக ரொம்ப ரக்கடான ஒரு கேரக்டராக தான் நீங்கள் வெளிப்படுத்திருப்பீங்க. ஸோ உங்கள் பார்வையில் யார் சார் அழகு? மனசு தான், திறமை தான், விடாமுயற்சி தான். சார் எனக்கு ஒரு கேள்வி சார். இப்போ நீங்கள் பண்ண சில படங்கள் வந்து நீண்ட நாட்கள் ஷூட்டிங் நடந்திருக்கும் இல்லைங்களா, அந்த இது வந்து அது கதை தீர்மானிக்குதா இல்லை அந்த மாதிரி நம்ம பண்ணதான் அந்த படத்துக்கான தரம் கிடைக்குமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது சார். ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற டேரக்டர்ஸே வந்து நாங்கள் மேக்ஸிமம் ஷூட் பண்ண எங்களுடைய படங்களோட டேட் பார்த்திங்கன்னா 30 நாள் 35 நாள் அவ்வளோதான். அது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா இல்லாட்டி அந்த மாதிரி செய்யக்கூடாதா அப்படின்னு எங்களுக்கு தெரியணும் சார். இது வந்து அட்வைஸ்லாம் கிடையாது. இந்த படத்துக்கு இத்தனை நாள் போதும் அப்படின்றத முடிவு பண்ணிக்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதையும் மனசுக்குள்ள வச்சுக்கிற வேண்டியதாக இருக்குது, தயாரிப்பாளர்களையும் மனசில் வச்சுக்கிற வேண்டியதாக இருக்குது, நம்மளோட எதிர்காலத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிற வேண்டியதாக இருக்குது. இது மூணையும் பேலன்ஸ் பண்ணி போகணுன்றது நான் உங்களுக்கு சொல்லலை, உங்களுக்கு சொல்கிற மாதிரி நான் எனக்கு சொல்லிக்கிறேன். அப்போ அடுத்து பாலா சார் கிட்டேருந்து வருடத்துக்கு ஒரு படம் வருமா சார்? அடுத்து உங்கள் கிட்டேருந்து அடுத்து வந்து இந்த மாதிரியான காலதாமதம் வராமல் இருக்க 100% முயற்சி பண்ணேன். சூப்பர், சூப்பர்.